யாரோ ஒருத்தர். ஏன்னா விஜய்க்கு வந்து சொந்த அறிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. அவருக்கு சொந்த அறிவே இல்லாம தான் அரசியல்ல இயங்குறார். யாரோ ஒருவர் சொல்லியிருக்கலாம், நீங்க திமுகவினுடைய பெயரை சொல்லாதீங்க, அவர் பாருங்க சொல்ல மாட்டேன்றார். ஆனா முதலமைச்சர் சொல்லாமல் இருந்தால் நீங்கள் முதலமைச்சருடைய பெயரை சொல்லி அரசியல் செய்யலாம். நீங்க முதலமைச்சருடைய பெயரை சொல்லாமல், திமுகவினுடைய பெயரை சொல்லாமல் அரசியல் செய்ய முடியுமான்னா அரசியலே செய்ய முடியாது. இது அறிவு திருவிழா இல்ல, அவதூறு திருவிழாங்கிறாரு. அப்படி அவதூறு திருவிழான்னு சொல்றதுக்கு என்ன ஒரு சாட்சிகள் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒருவேளை கொள்கை ரீதியா சொல்றாரா, அல்லது தமிழ்நாடு வரை வளர்ச்சியே எட்டலன்னு சொல்றாரா, எதை சொல்றாருன்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இவர்கள் எல்லோரையும் கொண்டு வந்து அதில் பேச வைத்து இளைஞர்களை கூறுதிட்டுகிற ஒரு அறிவு திருவிழான்னு அதுக்கு பேர் வச்சார்ல. அறிவு இருக்கிறவனுக்கு தான் அது அறிவு திருவிழாவா இல்லையான்னு தெரியும். அறிவு இல்லாதவனுக்கு தெரியாது அது அறிவு திருவிழாவா இல்லையான்னு சொல்லிட்டு. அவர் உங்களை என்ன சொன்னாரு? கட்டமைப்பு இல்லாதவர்னு சொன்னாரு. இந்த ஈஃபில் டவர் மாதிரி, தாஜ்மஹால் மாதிரி எக்ஸிபிஷனுக்கு போனா வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி. உண்மையை தானே சொல்லியிருக்காரு. 41 பேர் இறந்து போயிட்டாங்க, ஓடி ஒளிஞ்சிட்டாங்க உங்க ஆட்கள்லாம். எல்லாரும் அண்டர் கிரவுண்டுக்குள்ள போயிட்டாங்க. கேஸ்ல இருக்கிறவன் தான் பயந்துகிட்டு இருக்கிறான், கேஸ்ல இல்லாதவனும் வெளியில வராம வீட்லயே உட்கார்ந்துருக்கான். அப்ப இது என்ன கட்டமைப்பு? இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க. எக்ஸிபிஷன் போவோம், பாத்திருப்பீங்க, கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருப்பாங்க, ஐஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. உடனே பெரிய கூட்டம் கூடும். நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா, நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம். நிச்சயம் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க. தாஜ்மஹால் போட்டோல பாத்துருக்கோம், நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால். இது தெரியாம பெரிய கூட்டம் போடத்தான் செய்யும். அதெல்லாம் வெறும் அட்டை. மச்சான் சிபிஐ வந்தானா எங்களுக்கு என்னடா பிரச்சனை? நீ கொண்டு போய் சிக்க வச்சிருக்க பாரு உன் தலைவனை சிபிஐ கையில, அவனுக்குடா பிரச்சனை, எங்களுக்கு பிரச்சனை இல்லடான்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் இது மாதிரி பேசி பழக்கப்படல. ஆனா அவர் மச்சான் வந்து புட்டு புட்டு வைக்கிறாரு அமாவாசைன்னு சொல்லி, அது ஒரு சிக்கல போயிட்டு இருக்கேன். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, வரி கட்டி தான் நீங்க கார் வாங்குனீங்களா? நீங்க ஒரு தனிநபர் சார், உங்களுடைய வருமானத்தை வைத்து அந்த காரை வாங்குனீங்க. அந்த காருக்கே வரி கட்டாம கோர்ட் உத்தரவு போட்டு வரி கட்டினால் நீங்க. அப்ப நீங்க லஞ்ச லாவணியத்தை பத்தி பேசலாமா? வரி ஏய்ப்பு செய்த ஒரு நபர் லஞ்ச லாவணியத்தை பற்றி பேசுகிற தகுதி உடையவரா இருக்காரா? கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இது நாம் சந்திக்கிற அரசியல் விமர்சகர், திராவிட இயக்க செயல்பாட்டாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு அதாவது அறிவு திருவிழா நிகழ்வுல உதயநிதி பேசினது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறியது. அவர் ஒரு அட்டகத்திங்கிற அடிப்படையில் அவர் கடுமையான விமர்சனம் முன்வைத்தார். அதற்கு எதிர்விளைவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விஜய் ஒரு நீண்ட அறிக்கையை விட்டிருக்கிறார். குறிப்பாக அதுல சொல்லப்பட்டிருப்பது என்னன்னா, 1969க்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லஞ்ச லாவணியம் உள்ள கட்சிங்கிற மாதிரியான ஒரு வரிசையான குற்றச்சாட்டுல வைக்கிறாரு. முதற்கட்டம் எப்படி பாக்குறீங்க? லஞ்ச லாவணியம் குறித்து பேசுவதற்கான அடிப்படை தகுதி விஜய்க்கு கிடையாது. அரசியலில் ஈடுபடுவது என்பது ஒரு கூட்டமைப்பு. அது பல லட்சக்கணக்கான நபர்களை உள்ளடக்கிய அமைப்பு. அதிலே ஒரு சிலர் தவறு செய்யலாம், ஒரு சிலர் தவறு செய்வதற்கு காரணமாக இருக்கலாம். அதற்காக எல்லோரும் சேர்ந்து லஞ்ச லாவணியத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்வது எப்படி சரியாக இருக்கும் என்று சிந்தித்தால் அந்த கூற்று என்பதே தவறாக இருக்கும். ஆனால் ஒரு தனி மனிதன் சுய கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும். அதில் வேற எந்த விதமான முரண்பாடுகளும் இருக்காது. நான் 10 பேர்த்த ஒழுக்கமா நடத்துறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆற்றலும் ஒரு பெரிய திறனும் தேவைப்படுகிறது. ஆனா நான் ஒழுக்கமாக இருப்பதற்கு சுய கட்டுப்பாடு போதுமானதாக இருக்கிறது. இப்ப லஞ்ச லாவணியத்தை கட்டுப்படுத்தணும்னா ஏதோ வந்து திராவிட இயக்கம் வந்ததற்கு பிறகுதான் லஞ்ச லாவணியம் வந்தது போல பேசுறது இருக்குல்ல, இது ஒரு திரிபுவாதம்னு நான் சொல்றேன். அதற்கு முன்பே பக்கவச்சலம் காலத்திலிருந்து லஞ்ச லாவணியங்கள் இருந்ததற்கான சான்றுகள் பலவாறாக இருக்கின்றது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த லஞ்ச லாவணியத்தை உருவாக்கிய யார் ஆங்கிலேயர்களுக்கு அடிவரடிகளாக இருந்தார்களோ அவர்களினுடைய கால்களைத்தான் இன்றைக்கு விஜய் நக்கி பிழைக்கிறார். நான் தனிப்பட்ட விமர்சனங்களுக்குள் போக விரும்பவில்லை. ஆனால் விஜய் இடத்திலே கேட்பதற்கு ஒரே ஒரு கேள்விதான். லஞ்ச லாவண்யம் கூடாது, லஞ்ச லாவண்யத்துக்கு எதிரானவன் நான் என்று சொன்னால், நீங்க முதல்ல உங்க காருக்கு வரி கட்டினீங்களா? கரெக்டா? வரி கட்டி தான் நீங்க கார் வாங்குனீங்களா? நீங்க ஒரு தனிநபர் சார், உங்களுடைய வருமானத்தை வைத்து அந்த காரை வாங்குனீங்க. அந்த காருக்கே வரி கட்டாம கோர்ட் உத்தரவு போட்டு வரி கட்டினால் நீங்க. அப்ப நீங்க லஞ்ச லாவணியத்தை பத்தி பேசலாமா? வரி ஏய்ப்பு செய்த ஒரு நபர் லஞ்ச லாவணியத்தை பற்றி பேசுகிற தகுதி உடையவரா இருக்காரா? இன்னொன்று நான் கேட்கிறேன், இத்தனை படங்களை நடிச்சிட்டீங்க. இப்ப கடைசியாக
கரூர்ல இருக்க 41 பேரை கொன்னு ஜனநாயகன் படப்பிடிப்பையும் முடிச்சு ஜனநாயகனுக்கு நீங்க புறப்பட்டு தயாரா இருக்கிறீங்க. இப்ப இந்த ஜனநாயகனுக்கான ஊதியத்தையும் நீங்கள் வங்கி கணக்கில் வெள்ளையாகத்தான் பெற்றீர்கள் என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபிக்க தயாரா? நான் கேட்கிறேன். நீங்க வாங்கி இருக்கிற சம்பளம் வெள்ளை பணமாக வரவு வைக்கப்பட்டு அதற்குண்டான முழு வரி செலுத்தப்பட்டிருக்கா? உங்களுடைய வருமானம் என்ன? ஒரு படத்துக்கு நீங்கள் பெறுகிற தொகை எவ்வளவு? 200 கோடி வாங்கினதாக ஊடகங்கள்ல செய்திகள் வருது. கடுமையான வசூல், பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட், ஓடிடில ஹிட்னு உங்களுடைய படங்களை கொண்டாடுறாங்க. அதுல உங்களுக்கு 20% 25% ஷேர் இருந்ததாக சொல்றாங்க. இந்த வருமானங்கள் எல்லாம் வரி செலுத்தப்பட்டு நியாயமான முறையில் தான் உங்களிடத்திலே வரவு வைக்கப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. அப்போ தனி மனிதனா இருக்கிற நீங்களே ஒழுக்கமா வரி கட்டி உங்களுடைய வருமானத்தை ஈட்டல. தனி மனிதனாக இருக்கிற நீங்களே வரி கட்டி உங்களுடைய காரை வாங்கல. ஒரு அரசாங்கம், ஒரு கட்டமைப்பு, ஒரு கூட்டாட்சி தத்துவம் இது தவறு செய்திருச்சுன்னு நீங்க சொல்வதற்கு என்ன யோகிதை உங்களுக்கு இருக்குன்னு நான் கேட்கிறேன். இன்னொன்று, ஏதோ லஞ்சத்துல திமுகவும் தமிழ்நாடும் தான் கைதேர்ந்த அரசியலில் இருக்கிறார்கள். இந்த லஞ்ச லாவண்யத்துல இவர்கள் தான் கமிஷன் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. இது ஒரு மிக 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 கீழ்த்தரமான நடவடிக்கைன்னு நான் சொல்றேன். இதுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் செய்யலாம். இப்படி பேசுகிறவர்கள் ஒவ்வொரு முறையும் ஆபீஸ்க்கு போனா, ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல தாசில்தார் சொல்லுவாரு, 5 நாள் ஆகுங்க, இதெல்லாம் விசாரிக்கணுங்க சார், ஏதாவது கவனிச்சிடுறேன் சார், நாளைக்கு காலையில கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க சார்னு கேட்கக்கூடிய சராசரி மனிதர்கள் தான் இன்றைக்கு உலகம் முழுமைக்கும் இருக்கிறார்கள். நான் தாசில்தார்னு சொன்னதுனால நீங்க தமிழ்நாடுன்னு எடுத்துக்க கூடாது. உலகம் முழுமைக்கும் ஒரு வேலையை விரைந்து தனக்கு முடிப்பதற்காக டேபிளுக்கு அடியில போய் எதையாவது செய்ய முடியும்னு நினைக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலை இருக்கிற காலத்துல நீங்க லஞ்ச லாவண்யத்தை பத்தி பேசினா அதுக்கு என்னமோ திமுக தான் காரணம்னீங்கன்னா, அமெரிக்கா போன்ற உலக நாடுகள்லயே இந்த பிரச்சனை இருக்கு சார். உலக வல்லரசு நாடுகள்னு சொல்லப்படுகிற நாடுகள்லயே இந்த பிரச்சனை இருக்கு. தினந்தோறும் பாக்குறோம். விஜய் ஒரு வீட்டுக்குருவி. அதனால அதுக்கு வெளியில என்ன நடக்குதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஒரு பிரிவிலேஜ் சைல்டு இப்படிதான் இருக்கும். நீ முதல்ல சூரியனை கண்ணை திறந்து பாரு, நிலவ ரசி, வீதிக்கு யார் யாசகம் கேட்கிறார்கள் என்று பார், அவர்களுடைய முகங்களை பார், அன்றாடம் தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக ஓடி உழைக்கக்கூடிய உழைக்கும் மக்களினுடைய முகங்களை பார். அப்பதான் நாட்டுல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும். சூரியன் உதயமாகி சுட்டெரிக்கிற நேரத்துல எழுந்து நிலவு வருவதற்கு முன்பாகவே சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்குற ஆளுக்கு வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது. பனையூர் பங்களாவுக்கு வெளியில என்ன நடக்குதுன்றது தெரியாது. எனவேதான் இப்படி போன்ற பேச்சுக்களை பேசுகிறேன். நான் என்ன கேட்கிறேன், கொள்கை ரீதியா திமுக விமர்சிங்க சார். ஆன்டி இன்கம்பன்சி இந்த அரசுக்கு இருந்தா எடுத்து சொல்லுங்க. இந்த நாட்டில் திமுக செய்ய தவறி இருக்கிற செயல்களை சுட்டி காட்டுங்க. உங்களுக்கு அதுக்கான முழு உரிமை இருக்கிறதாக நாங்க கருதுறேன். எதிர்கட்சி அரசியலை பண்ணுங்க. அதை விட்டுட்டு சும்மா போற போக்குல விமர்சனங்களை முன்வைக்கிறது. அவர் உங்களை என்ன சொன்னாரு? கட்டமைப்பு இல்லாதவர்னு சொன்னாரு. இந்த ஈஃபில் டவர் மாதிரி, தாஜ்மஹால் மாதிரி எக்ஸிபிஷனுக்கு போனா வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி உண்மையதானே சொல்லியிருக்காரு. 41 பேர் இறந்து போயிட்டாங்க, ஓடி ஒளிஞ்சிட்டாங்க உங்க ஆட்கள்லாம். எல்லாரும் அண்டர் கிரவுண்டுக்குள்ள போயிட்டாங்க. கேஸ்ல இருக்கிறவன் தான் பயந்துகிட்டு இருக்கிறான்னா, கேஸ்ல இல்லாதவனும் வெளியில வராம வீட்லயே உட்கார்ந்துருக்கான். அப்ப இது என்ன கட்டமைப்பு? மிசாவை எதிர்கொண்ட இயக்கத்தினுடைய இளைஞரணி செயலாளர் இதை கூட விமர்சிக்க மாட்டாரா? எதிர்ப்புகளை சந்தித்தே வளர்ந்தவர் இது கூட விமர்சிக்க மாட்டாரா? நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கு. ராஜேஷ் தாஸ் அந்த அதிகாரியினுடைய பேர். அவர் எல்லா இடங்களிலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பயணத்தை எதிர்கட்சியாக இருக்கிற போது தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு வேலையை செஞ்சார். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என்னுடைய பயணத்தை தடுத்து நிறுத்தினீங்கன்னா இந்த வேன்ல இருந்து இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருவேன்னு சொன்னார் உதயநிதி ஸ்டாலின். சொல்லிட்டு எங்க டெல்டாவினுடைய கடைமடை பகுதியில் நின்று சொன்னாரு, ராஜேஷ் தாஸ் இது தொடரும்னு நீங்க நினைக்காதீங்க, விளைவுகள் விபரீதமாக இருக்கும், காட்சியும் மாறும் ஆட்சியும் மாறும்னாரு. ஒரு அதிகார வர்க்கத்தை ஒரு கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் எந்த அதிகாரமும் இல்லாமல், அன்னைக்கு அவர் எம்எல்ஏ கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்க, அன்னைக்கு அவர் எம்எல்ஏ இல்ல, எந்த அதிகாரமும் இல்லாமல் எதிர்த்து நிற்கிற துணிவை பெற்றிருக்கிறாரு. நீங்க காவல்துறை எங்க வந்துருமோன்னு பயந்துகிட்டு பிளைட்டை அடிச்சு பிடிச்சுக்கிட்டு திருச்சியில ஏறி ஓடுன ஆள் சார் நீங்க எல்லாம் அவரை விமர்சிக்கிற தகுதியை பெற்றவர் என்று நான் சொல்ல மாட்டேன். மாறாக உங்களை நீங்கள் அவரை பார்த்தாவது வளர்த்துக் கொள்ளுங்கள். அதையும் தாண்டி இன்னொரு விமர்சனம் வைக்கிறானாக்க, இது அறிவு திருவிழா இல்ல, அவதூறு திருவிழாங்கிறாரு. அப்படி அவதூறு திருவிழான்னு சொல்றதுக்கு என்ன ஒரு சாட்சிகள் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒருவேளை கொள்கை ரீதியா சொல்றாரா, அல்லது தமிழ்நாடு வரை வளர்ச்சியவே எட்டலன்னு சொல்றாரா, எதை சொல்றாருன்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? முதல்ல திமுகவினுடைய இன்றியமையாத தேவை இருக்குல்ல, அது ஏன்
என்று புரிந்தால் மட்டும்தான் இந்த அறிவு திருவிழாவினுடைய நோக்கம் தெரியும். கொட்டுகிற மலைத்துளிகளுக்கு நடுவே ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, இது திராவிடர் கழகத்துக்கு எதிரான அமைப்பு என்று எல்லோரும் சொல்கிறார்கள். இல்லை இல்லை, இது ஒட்டுமாஞ்செடி என்று சொன்னார். தன்னுடைய தம்பிமார் படைக்கு என்ன சொன்னார் என்று சொன்னால், எந்த பொறுப்பு தலைவர் பெரியார் வகித்தாரோ அந்த பொறுப்பை இந்த இயக்கத்தில் பெரியாருக்காகவே விட்டு வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, பெரியார் எதிர்ப்பு அல்ல நம்முடைய அரசியல், அதை தாண்டி பெரியார் எதிர்ப்பு அல்ல நம்முடைய அரசியல், அதை தாண்டிய அரசியல் இருக்கிறது என்று சொல்லி இயக்கத்தை கட்டமைத்தவர். ஒரு கூறிய நோக்கம் அந்த இயக்கத்துக்கு இருந்தது. அதை ஜனநாயக வழியில் வென்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி வாக்கெடுப்பு நடத்தி பேரறிஞர் பெருந்தகை அண்ணா வாக்கரசியலுக்கு வந்தார். எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும், அண்ணாவினுடைய தனிப்பட்ட முயற்சி அல்ல, தனிப்பட்ட அபிலாஷைகள் அல்ல, ஒரு ஜனநாயக பேரியக்கமாக அதை கட்டமைத்தார். இப்போதும் நான் சொல்கிறேன், உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கிறது என்று நீங்கள் விரல் நீட்டினால் அதற்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம். கிளை செயலாளர் தேர்வு, கிளை செயலாளர்களை கொண்டு ஒன்றிய செயலாளர் தேர்வு, ஒன்றிய செயலாளர்களை கொண்டு மாவட்ட செயலாளர் தேர்வு, மாவட்ட செயலாளர்கள் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை கொண்டு கட்சியினுடைய தலைமை கழகத்துக்குண்டான தேர்வு. இப்படிதான் சார் அந்த கட்சி இதுவரைக்கும் பயணிக்குது. உட்கட்சிக்குள்ள உட்கட்சி தேர்தலை நடத்துகிற ஒரு மரபை இப்போதும் அந்த கட்சி தான் பின்பற்றது. அதிமுகவுக்குள்ள உட்கட்சி தேர்தல் நடந்திருக்கா? ஜெயலலிதா அம்மையார் காலத்திலே அது நடந்ததா? அப்படி அப்பாயின்மெண்ட் ஸ்ட்ரக்சர் தான். ஒரு சில இடங்கள்ல மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்துட்டு மாவட்ட பொறுப்பாளர் போடுவாங்க, அதல்ல, அது விதிவிலக்கு. விதிவிலக்கு எப்போதும் விதியாகாது. அப்போ அண்ணா எந்த மாண்போடு வந்தாரோ அந்த மாண்போடு இன்னமும் பயணிக்குது ஒரு கட்சி. டெல்லியோடு மோத, டெல்லியோடு யுத்தம் செய்ய, டெல்லியில் கொட்டி கிடக்கிற அதிகாரங்களை அடித்து நொறுக்குவதற்கு ஒரு வலிய படைகலனை நாங்கள் அனுப்புகிறோம். அந்த வலிய படைகலனுக்கு பெயர் அண்ணா என்று அன்றைக்கு வரலாறு பேசியதல்லவா? இன்றைக்கும் அதே வலிய படைகலனை அண்ணாவினுடைய வழியில் தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பி வைத்துக் கொண்டே இருக்கிறோம். இப்போதும் அந்த கடமையை செவ்வனே செய்வது திமுக. டெல்லியிலிருந்து நிதிய எல்லா மாநிலங்களுக்கும் கொடுப்பது போன்று கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் குறைந்தபட்சம் அறிவிக்கப்பட்ட நிதியையாவது கொடுங்கள் என்று கேட்கிறோம். ஆனா கொடுக்க மறுக்கிறாங்க. பேரிடர் நிதியை கூட கொடுக்க மறுக்கிறாங்க. கல்விக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்க மறுக்கிறாங்க. இது எல்லாவற்றையும் தாண்டி எதையாவது இங்க நிறுத்தி இருக்கிறோமான்னு கேட்டா ஒண்ணுமே நிறுத்தல. எல்லாத்தையும் சீரா கொண்டு செலுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி கொண்டு செலுத்துகிற இயக்கத்துக்கு பெயர் திமுக. எனவே அந்த இயக்கம் இன்றியமையாததாக இருக்கிறது. அந்த இயக்கத்தினுடைய பெருமை, அந்த இயக்கம் கடந்து வந்திருக்கிற பாதை, அந்த இயக்கத்துக்கு இருக்கக்கூடிய சவால், இனி அந்த இயக்கம் எத்தகைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்பதற்காக இளைஞரணி சார்பில் இந்த அறிவு திருவிழாவை நடத்துறாங்க. அறிவு திருவிழான்னு அதுக்கு பேரு வச்சு தலைப்புகள் சொல்லி நான் இப்ப சொன்ன இவ்வளவையும் அந்த நிகழ்ச்சிக்குள்ள உள்ளடக்கி பல்வேறு தரப்பினர், பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், அந்த கட்சியில் பல்வேறு படிநிலையில் இருக்கக்கூடியவர்கள், நாடறிந்த சொற்பொழிவாளர்கள், கருத்தியலாளர்கள், இவர்கள் எல்லோரையும் கொண்டு வந்து அதில் பேச வைத்து இளைஞர்களை கூறுதிட்டுகிற ஒரு அறிவு திருவிழான்னு அதுக்கு பேர் வச்சார்ல. அறிவு இருக்கிறவனுக்கு தான் அது அறிவு திருவிழாவா இல்லையான்னு தெரியும். அறிவு இல்லாதவனுக்கு தெரியாது அது அறிவு திருவிழாவா இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்க ஒரு புக்கை கொடுத்தீங்கன்னா குறைந்தபட்சம் படிப்பறிவு இருக்கிறவனுக்கு அந்த புத்தகத்தினுடைய வலிமை என்னன்னு தெரியும். படிப்பறிவு இல்லாதவனுக்கு அது ஒரு காகிதமாகத்தான் தெரியும். இப்போ பிரச்சனை அறிவு திருவிழாவில் இல்ல, அறிவு திருவிழா என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியாத அறிவிலிகளிடத்துல இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, கடைசியா ஒரே ஒரு செய்தியை மட்டும் இந்த கேள்விக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். அறிவு திருவிழா இது இல்ல, அப்படிதானே? சரி, உங்க பேச்சுப்படியே வச்சுக்கோங்க. நீங்க நடத்துனதெல்லாம் இப்ப அண்மையில ஒரு கூட்டத்தை நீங்க நடத்துனீங்க, மாமல்லபுரத்துல நடத்துனீங்க. அந்த கூட்டத்துல வந்து உங்களை வச்சுக்கிட்டு உங்க கட்சியில இருக்கிற ஒரு கார்பரேட் அடியால் அந்த ஆள் பேசினாரு, விஜய் மேல, என் தலைமை மேல கை வைங்கடா, உங்களை விட்டனா பாருங்கடா, உங்களை என்ன செய்யணும் பாருங்கடா, இந்த தேர்தலோட உங்களை முடிகிறேன்டா, வந்துட்டான்டா உங்க மச்சான் சிபிஐ. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன சார்? ரோட்ல போற ஒரு 420 போர்ஜரி பேர் வழி போக்கிரித்தனமான வேலையை செய்யக்கூடிய பிட் பாக்கெட் ரவுடி பேசுற மாதிரி ஒரு அரசியல் கட்சியினுடைய மேடையில் ஒருத்தர் பேசுறான். அதை வச்சு நீங்க வேடிக்கை பார்த்துறீங்க. உங்களுடைய குரலாகத்தான் அவன் பேசுறான். நீங்க கண்டிக்கல ஒரு வார்த்தை, இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லல, பொது நாகரிகம் இது இல்லைன்னு நீங்க சொல்லல. என்ன சிபிஐ வந்தா என்ன தலை எடுத்துருவானா? மிசாவை பார்த்த கட்சி அந்த கட்சி. அடக்குமுறைகள் 1000 கண்ட இயக்கம் இந்த இயக்கம். இந்த இயக்கத்தை அப்படியெல்லாம் வீழ்த்திட முடியுமா? சிபிஐ வந்தா கண்டு அஞ்சு நடை. அண்ணன் ஆண்டி முத்துராசாவோட வரலாறு தெரியுமா அந்த தம்பிக்கு?
அவர் எத்தகைய வழக்குகளை எல்லாம் எதிர்கொண்டு வந்தாருங்கிறது தெரியுமா அந்த தம்பிக்கு? மிசா சிறை கொட்டடியில் பூட்டப்பட்டு அண்ணன் ஸ்டாலினுக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதிகள் தெரியுமா அந்த தம்பிக்கு? அந்த தம்பி பேசுறாரு இன்னைக்கு. என்ன சொல்லி பேசுறாருன்னா, வந்துட்டான் உன் மச்சான் சிபிஐ வரட்டும், மச்சான் சிபிஐ வந்தானா எங்களுக்கு என்னடா பிரச்சனை, நீ கொண்டு போய் சிக்க வச்சிருக்க பாரு உன் தலைவனை சிபிஐ கையில, அவனுக்குடா பிரச்சனை, எங்களுக்கு பிரச்சனை இல்லடான்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நான் இது மாதிரி பேசி பழக்கப்படல. ஆனா அவர் மச்சான் வந்து புட்டு புட்டு வைக்கிறாரு அமாவாசைன்னு சொல்லி, அது ஒரு சிக்கலா போயிட்டு இருக்கேன். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மிக முக்கியமான பாயிண்ட டச் பண்ணிட்டாரு அவரு. என்ன சொல்லி டச் பண்ணிட்டாருன்னா, இவருக்கு போற இடங்கள்ல எல்லாம் கலகம் ஊட்டுறதுதான் வேலை, அந்த கட்சியை கைப்பற்றுறதுதான் வேலைன்னு. அதை 2 கட்சியில அவர் அபிஷியலா இணைஞ்சாரு சார். 2 கட்சியிலேயே அவர் செய்து முடித்தார். அண்ணன் திருமா அரசியலில் ஒரு தேர்ந்த கொள்கையுடைய தலைவர், ஒரு மதிநுட்பமான சிந்தனை கொண்டிருக்கிற தலைவர். நீங்க தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பட்டியலை எடுத்து போட்டு அறிவார்ந்த தலைவர்னு லிஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல முதல் 3 இடத்துல அண்ணன் திருமாவுக்கு ஒரு இடம் உண்டு, மறுத்தவே முடியாது. வீதிகள் தோறும் நீங்க வந்து சாராய கடை திறக்க முடியாது, ஆனா சேரிகள் தோறும் சாராய கடையை திறக்க முடியும். இந்த உளவியல் சிக்கல் இருந்தது இந்த சமூகத்துக்குள்ள. அந்த சமூகத்தை சிந்திக்கவே விடாமல் வைத்திருந்த பொது புத்தி இங்க இருந்தது, யாரும் மறுத்தர முடியாது. சிந்திக்க முடியாத சமூகத்திலிருந்து சிந்தனையாளர்களை உருவாக்கி, செயல்பட முடியாத சமூகத்திலிருந்து செயல்பாட்டாளர்களை உருவாக்கி, இப்படி அரசியல் வயப்படுத்தி அவர்களையும் இன்றைக்கு ஒரு கருத்தியலாளர்களாக வார்ப்பித்திருக்கிற பெருமை யாருக்கு இருக்குன்னு கேட்டா அண்ணன் திருமாவுக்கு தான் இருக்கு. இந்த விஷயத்துல நான் வெளிப்படையாக சொல்றேன், மனம் திறந்து சொல்றேன், அம்பேத்கர் செய்ய முடியாததை அண்ணன் திருமா செய்து முடித்தார். அப்படிப்பட்ட தலைவரையே ஒரு பக்கம் நிலைகுலைய செஞ்சிட்டார இந்த கார்பரேட் கோமாளி, இந்த கார்பரேட் வியாபாரி செஞ்சிட்டார. அவருடைய உத்தரவு இல்லாமலேயே கட்சியினுடைய கருத்து போல துணை பொதுச் செயலாளராக இருந்து கருத்து பேசுறது, அவர் கண்டித்ததற்கு பிறகும் அந்த வேலையை திரும்ப செய்யறது, டெம்பரவரி சஸ்பென்ஷன் தான் அவர் பண்ணார். அவர் ஒழுங்கு நடவடிக்கை கூட காத்திரமாக எடுத்தாருன்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப பக்குவமா எடுத்தார். அண்ணன் திரும்ப ஒரு பாலிசி வச்சிருப்பாரு, வந்த மாட்டேன் கட்ட மாட்டேன், போன மாட்டேன் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு. அது மாதிரி நீ வரியா வா, இந்த கட்சியில செயல்படுறியா செயல்படு, உனக்கு விருப்பம் இல்லையா கிளம்பி போயிட்டே இரு, நான் உன்னை இருன்னுலாம் கட்டாயப்படுத்த மாட்டேன், வான்னும் கட்டாயப்படுத்த மாட்டேன். இது வரைக்கும் இத்தனை நாட்களாக என்னோட பழகுறாரு, நான் ஒரு 3 ஆண்டு காலமாக அரசியல் ரீதியா நெருக்கடியை சந்திக்கிறேன், என் கூட வந்து பயணிங்கன்னு ஒரு நாள் அவர் சொன்னது கிடையாது. அது அவருடைய பாலிசி, அதை நான் குறைத்து மதிப்பிடல. அப்படிப்பட்ட தலைவரே டெம்பரவரி சஸ்பென்ஷனுக்கு போனாரு. நீ உடனே கோச்சுக்கிட்டு டெம்பரவரி சஸ்பென்ஷனா, என்ன அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி போனேன். அங்க போய் என்ன பண்ணிருக்க, கரூர் சம்பவத்துக்கு காரணமே இந்த ஆள் தான். இப்ப இந்த சப்ஜெக்ட் இதுக்குள்ள வந்ததுனால நம்ம பேச வேண்டியிருக்கு. ஒரு டிஎஸ்பியினுடைய ரிப்போர்ட் இருக்குல்ல, யார் எதிர்த்து போனது? விஜய் எதிர்த்து போனாரா? புஷியானந்த் எதிர்த்து போனாரா? இல்ல, எதிர்த்து போனவர் ஆதவ் அர்ஜுனா தான். ஆதவ் அர்ஜுனா தான் எங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணாரு. டிஎஸ்பி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, ஒரு டிப்யூட்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ், மாவட்ட துணை கண்காணிப்பாளர் சொல்லியிருக்காரு. அப்போ இப்படிப்பட்ட நபர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் நடத்தியதற்கு பெயர் என்னன்னு கேட்கிறேன். உங்க கட்சிக்கு பேர் என்ன? நீங்க நடத்துகிற செயல்பாடுகளுக்கு பேர் என்ன? அப்படி எங்கேயாவது இந்த அறிவு திருவிழாவில் நடந்திருக்கா? எனவே இந்த அறிவு திருவிழா பற்றி பேசுகிற எந்த குறைந்தபட்ச தகுதியும் விஜய்க்கு கிடையாது. விஜய் இனிமேலாவது தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டு அந்த அறிவு திருவிழா குறித்த விமர்சனத்தை நியாயமா விஜய் என்ன தெரியுமா பண்ணிருக்கணும், 2 நாள் அந்த அறிவு திருவிழாவில் வந்து உட்கார்ந்துருக்கணும். அப்பதான் திராவிட இயக்கம் இந்த மண்ணுக்கு என்ன செய்தது என்கிற குறைந்தபட்ச புரிதலாவது வந்திருக்கும். திராவிட இயக்கம்னா என்னங்கிற பார்வை உங்களுக்கு வந்திருக்கும். இன்னும் குறிப்பாக திமுக இந்த மண்ணுக்கு எவையெல்லாம் செய்திருக்கிறது என்பதை நீங்கள் குறைந்தபட்சம் தெரிந்து கொள்வதற்காவது அந்த அறிவு திருவிழாவை பயன்படுத்தி இருக்கலாம். மாறாக அந்த அறிவு திருவிழாவை அவதூறு திருவிழான்னு அவதூறினுடைய மொத்த உருவமாக இருக்கிற நீங்கள் பேசுவது என்பது வினோதமானது, வேடிக்கையானது. அறிக்கையில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, 1969 பிறகு ஒன்று நடக்கலங்கிறத தாண்டி டிஎம்எக்ன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். விரைவில் அதாவது வீட்டுக்கு செல்லக்கூடிய கட்சி அப்படின்னு பயன்படுத்துறார். அதாவது அவர் பேரை சொல்லாம டிஎம்எக்ன்ற வார்த்தையை பயன்படுத்தாம கிட்டத்தட்ட முதல்வர் என்ன செய்தாரோ அதே இவர் செய்த மாதிரி ஒரு பாணியை ஏற்படுத்திருக்காரு இல்லையா? அப்ப ஒரு வலுவான கட்டமைப்பு உருவாச்சுன்னு நம்புறாரா? அதை எப்படி இறுதியா புரிஞ்சுக்கிறது? அவருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, உங்க பேரை சொல்லாம முதலமைச்சர் பேசுறாரு, நீங்க மட்டும் ஏன் திமுகவை சொல்றீங்க? ஏன்னா கடைசி மேடை வரைக்கும் திமுக தாவேகா இப்படிதான் இருக்க போதுன்னு அவர் டிக்ளேர் பண்ணார். முதலமைச்சர் ஒரு காலமும் அப்படி டிக்ளேர் பண்ணவர் கிடையாது. முதலமைச்சர் இவர்களை ஒரு பொருட்டாகவே நினைக்கல. இன்னொன்னு, திமுகவினுடைய கிளை செயலாளருக்கு கூட தெரியும் விஜயினுடைய ஸ்டஃப் என்னன்னு, விஜய்க்கு என்ன சரக்கு இருக்கு, விஜயால எதை செய்ய முடியும் எதை செய்ய முடியாதுன்னு திமுகவினுடைய கிளை செயலாளருக்கு தெரியும். ஆனா இவர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, நாம தான் திமுகவுக்கு எதிரின்னு நினைச்சு பேசினார். இப்ப யாரோ ஒருத்தர், ஏன்னா விஜய்க்கு வந்து சொந்த அறிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது, அவருக்கு சொந்த அறிவே இல்லாம தான் அரசியல்ல இயங்குறார்.
யாரோ ஒருவர் சொல்லியிருக்கலாம், நீங்க திமுகவினுடைய பெயரை சொல்லாதீங்க, அவர் பாருங்க சொல்ல மாட்டேன்றார். ஆனா முதலமைச்சர் சொல்லாமல் இருந்தால் நீங்கள் முதலமைச்சருடைய பெயரை சொல்லி அரசியல் செய்யலாம். நீங்க முதலமைச்சருடைய பெயரை சொல்லாமல் திமுகவினுடைய பெயரை சொல்லாமல் அரசியல் செய்ய முடியுமான்னா அரசியலே செய்ய முடியாது. இங்க 75 ஆண்டு கால அரசியல், ஒன்று திமுக எதிர்ப்பு, இன்னொன்று திமுக ஆதரவு. இதுதான் சார் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலையெழுத்து. அதிமுக என்கிற பேர் இயக்கமே திமுக என்கிற இயக்கத்தை எதிர்த்து தான் இதுவரைக்கும் பயணிச்சிருக்கு. என்ன கொள்கைன்னு கேளுங்க அதிமுக காரன்ட்ட, உனக்கு என்ன தத்துவம்னு கேளுங்க. இத வந்து எம்ஜிஆர் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணிட்டாரு. கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அண்ணாயிசம்னு போயிட்டாரு. நீ ரொம்ப கேட்டாதானே நான் ஏதாவது பதில் சொல்ற மாதிரி இருக்கும், அது கான்ட்ரவர்சியா போகும். அண்ணாயிசம் தான் அப்படின்ட்டு போயிட்டாரு. அந்த பயணத்தில் வந்திருக்கிற அதிமுக கூட இன்றைக்கு வரை திமுக எதிர்ப்பில் தான் கட்சியை வலுவோடு நடத்த முடியும் என்று நம்புது. ஆனா நீ திமுக பேரே சொல்ல முடியாதுன்னா இன்னொரு 3 மாசத்துல முடிஞ்சு போயிடுவேன்னு அர்த்தம். விஜய்க்கு யாரோ தப்பா ஐடியா கொடுக்குறாங்க. எப்படி சிபிஐக்கு மாத்த சொல்லி தப்பா ஐடியா கொடுத்து சிபிஐ கிட்ட சிக்க வச்சு அமித்ஷாவினுடைய கால்களில் விழ வேண்டிய கட்டாயத்தை மோடி அமித்ஷாவிடம் சென்று சரணடைய வேண்டிய கட்டாயத்தை விஜய்க்கு ஏற்படுத்தினார்களோ, அதுபோல இப்ப இந்த திமுக எதிர்ப்ப திமுகன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நீங்க திமுக தொடர்ந்து பேசணும் விஜய். நான் விஜயினுடைய நலன் கருதியே சொல்றேன். ஏன்னா அப்பதான் உங்க அரசியலை நீங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா செய்ய முடியும். இல்லைன்னா நீங்க யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுவீங்க? பிஜேபி எதிர்த்து விமர்சனம் பண்றது இல்ல, அதிமுகவை எதிர்த்து பேசுறதே இல்ல. திமுக பெரிய இப்ப சொல்லலைன்னா எதுக்கு கட்சின்னு கேக்குறேன். எதுக்கு சார் கட்சி? உங்களை வந்து ரோட்ல அடிபட்டு செத்து போயிடுவேன்னு ஒருத்தன் இங்க பேசலாம். அவன் பத்தியாவது பேசுறீங்களா நீங்க? நாங்க தான் அன்னைக்கு உங்களுக்கு ஆதரவா பேசணும். விஜய ஆரோக்கியமா எதிர்த்து அரசியல் பழகியா, ரோட்ல நின்று அடிபட்டு போயிடுவேன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்புயான நாங்க பேசணும் அன்னைக்கு. நீ அதையாவது பேசுனியா இளவெடுக்க? அதுவும் பேசல. அப்ப யாரை எதிர்த்து யாரை ஆதரித்து அரசியல்? தட்டையாவே போக முடியாது சார். எல்லோருக்கும் நல்லவனாக இருப்பவன் நிச்சயமா நல்லவனா இருக்க முடியாது. இங்க வந்து நடுநிலைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒண்ணு இடது இல்ல வலதுதான். இல்ல வலது ஆதரவு இல்ல இடது ஆதரவு தான். நான் இல்லங்க, நான் மையமா இருக்கேன்னா மையமா இருந்ததெல்லாம் எங்க வந்து மையம் கொண்டுச்சுங்கிறத தமிழ்நாட்டு அரசியல்ல நாம பார்த்துட்டோம். எனவே விஜய்க்கு தவறான வழிகாட்டுதலை சொல்கிறார்கள். விஜய் அரசியலில் மூழ்கும் கப்பலாக மாறிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஓகே, ஒரு அறிக்கை ஏன் நம்ம பேச வேண்டி வருதுன்னா, ஒரு அறிக்கையை கூட எடுத்துக்கிட்டு அது வந்து ஒரு தகவலா எடுத்துக்கொண்டு நீ ஊடகங்கள் முழுக்க அது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மீடியா டார்லிங்காக விஜய் இருக்கிறார். அது மட்டும் தெள்ள தெளிவா தெரிகிறது. அவர்கள் தான் ஊதி பெருசாக்குவதாகவும் புரிகிறது. அதனால் நாமளும் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் காலச்சூழல் விவாதிக்கிறோம். உங்கள் கடுமையான விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்க வேண்டியது. நன்றி.